ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வீலன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 10th மேத்தமேட்டிக்ஸ்ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக்ல இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ரிலேஷன்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ரிலேஷன்னா நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை, ஓகேவா? ரிலேஷன்ஸ் அப்படின்றது வந்து அதுக்கு சிமிலரான ஒரு கான்செப்ட் தான், ஆனா அப்படி இல்லை. ஓகே, ரிலேஷன்னா என்னன்னா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்ஸு, எல்லா திங்ஸு, மற்ற ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்கூடயுமே டிபெண்டா இருக்கலாம், ரிலேட்டடா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில. ஓகேவா? ஏதோ ஒரு வகையில அது அவங்க கனெக்டடா இருக்கலாம். ஓகேவா? அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த ரிலேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கான்செப்ட் தான் நம்ம படிக்க போறோம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரிலேஷன். ஓகேவா? அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த ரிலேஷன் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிலேஷன்ல இருந்து தான் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக்கே வந்துச்சு. ஓகேவா? கிளியரா இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு இதுவா பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய டெஃபினிஷன் சொல்றேன், ஒன்னா சொல்றேன், கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, ரிலேஷன். இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம்ல, இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து போலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 ரிலேஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அப்புறம் லைன் ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு லைன் XY. இந்த இஸ் கேபிட்டல் ஆஃப், இஸ் பர்பெண்டிகுலர் டு, இஸ் கிரேட்டர் தென், இஸ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி ஃபார். இதெல்லாம் என்னது? அதோட ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகேவா? 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதோட ரிலேஷன்ஷிப்ஸ் தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்ப அதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஆர்ன்ற சிம்பிளை வச்சு ரிலேஷன் நம்ம வந்து என்ன டினோட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆரை வச்சு தான் டினோட் பண்ணுவோம். அந்த ஆர்ன்றதை வச்சு நம்ம ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் எழுத போறோம். எப்படி? நியூ டெல்லி கேபிட்டல் ஆர் போட்டா தட் இஸ் ரிலேட்டட் டு இந்தியா. ஓகேவா? நியூ டெல்லி இஸ் ரிலேட்டட் டு இந்தியா. ஓகேவா? இதோட ரிலேஷனை குறிக்கிறதுக்கு தான் இந்த சிம்பிள் ஆர் போட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தான் லைன் ஏபி கேபிட்டல் ஆர் போட்டு லைன் XY அப்படின்னா இது வந்து இதோட ரிலேட்டடா இருக்கு, ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கு, தொடர்புன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் எதுல? ஆர்டர்ட் பேஸ்ல நீங்க என்ன பண்றீங்க? 2 பிராக்கெட் போட்டு கமாவால செப்பரேட் பண்ணி நியூ டெல்லி இந்தியா அப்படின்னு தனித்தனியா எழுதுறீங்க. ஓகேவா? இது ஆர்டர்ட் பேஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றது. ஓகே, இப்ப அப்படி பண்ணிட்டோம். இப்ப இந்த ஆர்டர்ட் பேஸ் நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு கமாக்குள்ள போட்டு எழுதுறது, ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் எழுதுறது நம்மளுக்கு அவ்வளவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது ப்ராக்டிக்கலா. ஏன்னா இப்போ வந்து நியூ டெல்லியும் இந்தியாவும் ரிலேட்டடா இருக்கு. அது எப்படி ரிலேட்டடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பர்சனும் வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாரும் சேமா சொல்லவே மாட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க? நியூ டெல்லி வந்து நம்மளோட இந்தியாவோட நார்த் சைடில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, எல்லாருமே சேமா சொல்ல மாட்டாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க? இதுதான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேமே இல்லையே, ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ரிலேஷன் இருக்கு இல்லையா? புரியுதா? அந்த ரிலேஷனோட அந்த டெஃபினிஷன் மாறுது, அதனால நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஆனா ஒருவேளை நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர் பேஸ் எழுதுறோம், செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேஸ், அந்த ஆர்டர் பேஸ் நம்ம எழுதுறோம், அந்த எழுதுற ஆர்டர் பேஸை வச்சு நம்மளால அதுக்கு என்ன ரிலேஷன் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும், கெஸ் பண்ண முடியும். புரியுதா? நியூ டெல்லி இந்தியா, வாஷிங்டன் USA, பெல்ஜியம் பைஜிங் சைனா, லண்டன் UK. ஓகேவா? காத்தாமண்டு நேபாள். ஓகேவா? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, என்ன சொல்ல வராங்க? எல்லாத்துக்கும் காமனா ஒன்று இருக்குள்ள ரிலேஷன், அந்த ரிலேஷனை பத்தி தான் நம்ம பேசுறோம், நம்மளால கண்டுபிடிக்க முடியுது, கெஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்கா அந்த ரிலேஷனை வந்து கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரிலேஷனோட டெஃபினேஷனுக்கு போயிடலாம். இது வந்து உங்களுக்கு ரிலேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டாபிக். இப்போ நம்ம ரிலேஷனோட டெஃபினேஷன் பார்க்க போறோம். ரிலேஷன் பாருங்க, ரிலேஷனோட டெஃபினேஷன் பாருங்க.
டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் செட் ஏ செட் பின்னு ரெண்டு இருக்கு, பி டூ நான் எம்டி செட்ஸ், ரெண்டுமே நான் எம்டியா இருக்கணும். அப்படின்னா எம்டியா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கணும். ஓகே, ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ், நான் எம்டி செட்ஸ். ஓகேவா, என்ன சொல்றாங்க, ரிலேஷன் கேபிட்டல் ஆர்ன்றது வந்து ஏ டு பிக்கு இருக்கு, அந்த ஏ டு பி இருக்கிற ரிலேஷன் ஆர் வந்து இஸ் அ சப்செட் ஆஃப் செட் ஏ அண்ட் பி, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் செட் ஏ அண்ட் பி. ஓகேவா, ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எழுதுறோம். அந்த கிராஸ் ப்ராடக்ட் வந்து இந்த ஏ டு பி அப்படின்ற ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம், அந்த ரிலேஷனுக்கு சப்செட்டா இருக்கு. புரியுதா? ஓகே, ஏ கிராஸ் பில ஒரு சின்ன பார்ட், அதான் சப்செட்னு சொல்றோம். ஓகேவா, சப்செட்ன்றது வந்து சின்ன பார்ட். ஓகே, ஏற்கனவே சப்செட் சூப்பர் செட்னு இருக்கு, அது உங்களுக்கு இப்போ வேணா உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்செட் சூப்பர் செட்டு. ஓகே, சப்செட் என்னன்னு பாருங்க, சூப்பர் செட் என்னன்னு பாருங்க. சப்செட் சூப்பர் செட், சப்செட் சூப்பர் செட். ஓகே, சப்செட்னா என்ன, சூப்பர் செட்னா என்ன? சப்செட்னா இப்போ சூப்பர் செட்ன்றது வந்து ஒரு பெரிய இது, ஒரு கடல் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 இருக்கு, 7 எலமெண்ட்ஸ் எழுதிட்டா 7 நம்பர்ஸ் எழுதிருக்கேன். ஓகேவா, ஓகே, இப்போ செட் பி எழுதுறேன். இதுல இருந்து ஒரு சின்ன பகுதி, ஏ செட்ல இருந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் எடுத்துக்கிறேன், அந்த கடல்ல இருந்து ஒரு சின்ன துண்டு, 3 5 6. ஓகேவா, ஏ பி ரெண்டு செட்டு பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பர் செட்டு, இது சப்செட்னு இது சப்செட்டு, சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். இது சூப்பர் செட்டு, சூப்பர் செட் ஆஃப் ஏ. ஓகேவா, சப்செட்ன்றது வந்து ஒரு பெரிய செட்டு, அதுல இருந்து ஒரு சின்ன செட் தான் சூப்பர் செட். ஓகேவா, சூப்பர் செட்ல இருந்து எழுதுறது தான் சப்செட். ஓகே, சூப்பர் செட்னா ஒரு பெரிய கடல் மாதிரி, அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி தான் சப்செட்டு. இப்ப ரிலேஷன் டெஃபினிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட், லெட் ஏ அண்ட் பி பி டூ நான் எம்டி செட்ஸ், ரெண்டுமே எம்டியா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரிலேஷன் ஆர், கேபிட்டல் ஆர்ல தான் ரிலேஷன் டினோட் பண்ணுவோம். ஏ டு பி ரெண்டு செட் இருக்கு, ஏல இருந்து பிக்கு ரிலேட்டடா இருக்கு. ஓகேவா, அது நம்ம ரிலேஷன் ஆர் டினோட் பண்றோம். இது வந்து ஒரு சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. நீங்க வந்து ஏ கிராஸ் பி எழுதுறீங்க, ஓகேவா, செட்ல எழுதுறீங்க, அதோட சப்செட் அதுதான் ரிலேஷன் ஆர். ஓகேவா, ஓகே, சாட்டிஸ்ஃபையிங் சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன். இது வந்து சில ஸ்பெசிஃபைட் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து நம்பர் லெஸ் தென் 8 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டுக்கும் ரிலேஷன் பண்ண முடிக்கிறோன்னா அது வந்து ரிலேட்டடாக ஆகணும், அந்த ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷனை அதை ஒபே பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறதா ரிலேஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ்ன்றது வந்து ஏ செட்டில் இருக்கிற ஒரு சின்ன எலமெண்ட்டு, பிலாங்ஸ் டு, இது வந்து எப்சிலான்னு சொல்லுவாங்க, பிசிக்ஸ்ல நீங்க படிப்பீங்க எப்சிலான். ஓகேவா, எப்சிலான்னு சொல்லுவாங்க, நீங்க பிசிக்ஸ்ல படிப்பீங்க. இதுக்கு வந்து என்னது, பிலாங்ஸ் டுன்னு சொல்லலாம், பிலாங்ஸ் டு, பிலாங்ஸ் டு. ஓகேவா, இந்த பிலாங்ஸ் டுன்னு சொல்லலாம். இதுல வந்து செட் ஏ, எக்ஸ்ன்றது செட் ஏல ஒரு எலமெண்ட், ஒய்ன்றது செட் பில ஒன்று எலிமெண்ட், இந்த எக்ஸ் வந்து ஒய்க்கு ரிலேட்டடா இருக்குன்னு சொல்றாங்க த்ரூ எது, இந்த ரிலேஷன் ஆர். தென் அதை நம்ம எப்படி எழுதலாமா, செட் ஏல இருக்க எக்ஸ் எலமெண்ட் செட் பில இருக்க ஒய் எலமெண்ட் ரெண்டுமே ரிலேட்டடா இருக்காது, நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், எக்ஸ் கேபிட்டல் ஆர் ஒய்ன்னு நோட் பண்ணுவோம். ஓகேவா, எக்ஸ் கேபிட்டல் ஆர் ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேவா, அந்த எக்ஸ் கமா ஒய்ன்றது, எக்ஸ்ன்றது வந்து செட் ஏல இருக்கிறது, ஒய்ன்றது வந்து செட் பில இருக்கிறது, அது ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட் வந்து ரிலேஷன் ஆருக்கு பிலாங்ஸ் டுவா இருக்கு, அப்படின்னா ரிலேஷன் ஆர்ல ஒரு எலமெண்ட். ஓகேவா, அது ஓகே. இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா, ரிலேஷன் வந்து நம்ம ஏ டு பி எழுதுறோம், அது வந்து அதோட ரெண்டு செட்டோட கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டா இருக்கு. சப்செட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், அது ஒரு சின்ன பகுதி. சப்செட் எப்படி குறிப்போம், பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். ஓகேவா, இதுதான் சப்செட்டோட சிம்பிள், சப்செட். ஓகே, சப்செட்.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன. ஓகே, டொமைன் ஆஃப் ரிலேஷன் ஆர். ஓகேவா, இந்த ரிலேஷன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு a set A. ஓகேவா, எக்ஸ்ன்றது வந்து ஏல இருக்கிற ஒரு எலமெண்ட். ஓகே, அப்புறம் ஆர் ரிலேட்டட் டு ஒய், சாரி எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். ஓகேவா, என்ன சொல்ல வராங்க, எக்ஸ்ன்ற ஏல இருக்க ஒரு எலமெண்ட் வந்து ஒய்க்கு ரிலேட்டடா இருக்கு, அந்த ஒய்ன்ற எலமெண்ட் வந்து பின்ற செட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஒய் பிலாங்ஸ் டு பி, இது டொமைன். நெக்ஸ்ட் பாருங்க, கோடொமைன். கோடொமைன் பாருங்க, கோடொமைன் ஆஃப் ரிலேஷன் ஆர் இஸ் பின்னு சொல்லலாம். ஓகே, பி, இந்த பி என்ற செட் இருக்கு இல்லையா, செகண்ட் செட் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, அந்த பின்ற செகண்ட் செட் வந்து இஸ் ரிலேஷன் ஆர். ஓகேவா, அதுதான் கோடொமைன். அந்த பி செட் ஃபுல்லாவே கலெக்டிவா நம்ம என்ன சொல்லலாம், கோடொமைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆர், ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் ஆர். என்ன சொல்றாங்க, ரேஞ்ச்ல ரிலேஷன் ஆர் வந்து y பிலாங்ஸ் டு பி. ஓகேவா, yன்றது வந்து பி செட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட், அது வந்து பிலாங்ஸ் டு பி செட்டு. எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், இதுல எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ன்றது ஏல இருக்க ஒரு செட்ல இருக்க ஒரு எலமெண்ட், ஒய்ன்றது பில இருக்க செட்ல இருக்க ஒரு எலமெண்ட். இந்த எக்ஸ் ஒய்யும் ரிலேட்டடா இருக்கு. ஆனா இந்த ரிலேஷன் ஆர் வந்து ஒய்யோட சம்மந்தப்பட்டது, ஒய்ன்றது செட் பில இருக்கிறது. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னு தெளிவா பார்க்கலாம். இந்த டெஃபினிஷன்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, we note that டொமைன்ன்றது வந்து ரிலேஷன், டொமைன் ஆஃப் ரிலேஷன் ஆர் அப்படின்றது வந்து சப்செட் ஆஃப் ஏ. சப்செட் ஆஃப் ஏனா ஏல இருக்க ஒரு சின்ன பார்ட் தான் டொமைன் ஆஃப் ஆர்னு சொல்லலாம். ஓகேவா, கோடொமைன்னா அந்த ரிலேஷன், கோடொமைன் ஆஃப் ரிலேஷன் ஆர்ன்றது வந்து அந்த செட் பி, அந்த செட் பி ஃபுல்லாவே கோடொமைன்னு சொல்லப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்றது வந்து செட் பில ஒரு சப்செட், கோடொமைன்ன்றது வந்து செட் ஏல ஒரு சப்செட்டு, ரேஞ்சுன்றது வந்து செட் பில ஒரு சப்செட். இப்போ கோடொமைன்றது செட் பி ஃபுல்லாவே வரும். ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். செட் ஏ இருக்கு, செட் பி இருக்கு, ரெண்டு செட்லயும் பாருங்க எலமெண்ட்ஸ் இருக்கா. இதுல வந்து ரிலேஷன் வந்து ஏ டு பி, அதனால தான் ஆரோ கீ பார்த்தீங்கன்னா செட் ஏல இருந்து பிக்கு போகுது. இதுல இருந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எழுதியிருக்காங்க. ஓகேவா, இந்த ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா எது ரிலேட்டடா இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதுவாங்க. -1 2 ரிலேட்டடா இருக்கா, அதனால -1 2. ஓகேவா, இப்படிதான் ரிலேஷன் எழுதுவாங்க. ஆர்டர் பேஸ்ல ரிலேஷன் எழுத போறோம். நெக்ஸ்ட் 0 to 3, அப்புறம் 1 to 5, அப்புறம் 2 to 1. இது ரிலேஷன்ன்றது ஆர்ன்ற செட் தான் ரிலேஷன். ஓகேவா, இப்போ டொமைன் பாருங்க. டொமைன் என்னது, சப்செட் ஆஃப் செட் ஏ. ஃபர்ஸ்ட் செட்டோட சப்செட் டொமைன்னு சொல்லலாம். இந்த டொமைன்றது வந்து எதெல்லாம் ரிலேட்டடா இருக்கோ, எதெல்லாம் நம்ம ரிலேஷன் எழுதியிருக்கோமோ அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் செட் ஏல இருந்து எழுதுனா அது டொமைன். டொமைன்ன்றது வந்து சப்செட் ஆஃப் செட் ஏ. ஓகேவா, கோடொமைன்ன்றது வந்து ஈக்குவல் டு பி, செட் பில இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் கோடொமைன்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேஞ்ச்னா என்னன்னா சப்செட் ஆஃப் பி, பில ஒரு சின்ன பார்ட். ரேஞ்ச் எதெல்லாம் ரிலேஷனா ஆயிருக்கோ, செட் ஏல இருந்து பிக்கு எதெல்லாம் ரிலேட்டடா ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஓகேவா, செட் பில என்ன பாருங்க 1 2 3 5, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிராக்கெட்ல செட் மாதிரி எழுதிட்டு இட் இஸ் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். இது ரேஞ்ச். இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இது வந்து டொமைன், இந்த ரெட் கலர்ல போர்ஷன்ல இருக்கிறது வந்து டொமைன், இது வந்து ப்ளூ கலர்ல எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து ரேஞ்ச் என்னது, சப்செட் ஆஃப் கோடொமைன். இந்த கோடொமைன்றது வந்து இந்த ப்ளூ இருக்குல்ல, இந்த செட்டு. இப்ப இது என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய், எக்ஸ்ல இருந்து ஒய் ரிலேட்டடா இருக்கு. ஓகேவா, இப்ப அது வந்து ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணுது, அதுதான் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப இந்த எல்லோ கலர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம டொமைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் போர்ஷனை நம்ம கோடொமைன்னு சொல்ல போறோம். இந்த ரேஞ்சுன்றது வந்து சப்செட் ஆஃப் கோடொமைன்ற வந்து செட் பி ஃபுல்லாவே நம்ம கோடொமைன்னு சொல்லலாம். இந்த செட் ஒய் ஃபுல்லாவே அதுல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே கோடொமைன் ஆயிடும். இந்த செட் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செட் எக்ஸ்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே டொமைன் சொல்லக்கூடாது, அதுல அதோட சப்செட் தான் டொமைன். டொமைன்ன்றது வந்து சப்செட் ஆஃப் செட் எக்ஸ், கோடொமைன்ற வந்து அந்த செட் ஒய் ஃபுல்லாவே.
ரேஞ்சுன்றது வந்து சப்செட் ஆஃப் செட் ஒய். ஓகேவா, ரிலேஷன் புரிஞ்சுச்சா? இது வந்து நம்ம என்ன சொல்றோம், ரிலேஷன் ஏ டு பி. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்னது, கேபிட்டல் லெட்டர்ஸ்ல டினோட் பண்ணுவோம், அது வந்து கேபிட்டல் ஆர். இது வந்து ரிலேஷன் ஏ டு பி. ஏ பி அப்படின்னு ரெண்டு நான் எம்டி செட்ஸ் இருக்கு. அந்த நான் எம்டி செட்டுக்கு நம்ம ரிலேஷன் பண்றோம், கண்டுபிடிக்கிறோம். அந்த ரிலேஷன் ஆர் வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்றது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் எம்டி செட்ஸ். இந்த ஏ கிராஸ் பிக்கு ஆர்ன்றது வந்து சப்செட். ஏ கிராஸ் பின்றது ஒரு பெரிய சப்செட்டு, அதோட சின்ன பார்ட்டு தான் ரிலேஷன் ஆர். நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்க. லெட் a equal to 1 3 5 7, b equal to 4 8. ஓகேவா, செட் பாத்தீங்களா, செட் a செட் b பாத்தீங்களா. if r is a relation defined by, இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, is less than from a to b. ஓகேவா, a ன்னு ஒரு செட் இருக்கு, b ன்னு ஒரு செட் இருக்கு. இந்த ரிலேஷன் ஆர்ன்றது வந்து அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இஸ் லெஸ் தென் ஃப்ரம் ஏ டு பி. ஏல இருந்து பிக்கு ரிலேட்டடா இருக்கு. ஓகேவா, அதை நீங்க கரெக்டா பாத்துக்கணும், எதுல இருந்து எதுக்கு ரிலேட்டடா இருக்கு. பில இருந்து கூட ஏக்கு ரிலேஷன் இருக்கலாம், அதை நம்ம கேபிட்டல் ஆர்ல டினோட் பண்ணுவோம். இஸ் லெஸ் தென்றது வந்து கண்டிஷன், அந்த ரிலேஷன் எழுதுறதுக்கான கண்டிஷன். ஓகே, 1 வந்து ரிலேட்டட் டு 4ன்னு எழுதலாம், ஏன்னா 1ன்றது வந்து பில இருக்க 4ன்ற நம்பருக்கு ரிலேட்டடா இருக்கு. எதுல கண்டிஷன் என்னது, லெஸ் தென் கொடுத்துருக்காங்களா, அப்ப 1 is less than 4ன்னு சொல்லலாமா. ஓகே, புரியுதா, since 1 is less than 4. சிமிலர்லி, அதே மாதிரி சிமிலர்லி நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் போட்டு ly போட்டு அது சிமிலர்லி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த நோட்டேஷன்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்புறம் நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம், இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி வர எல்லாமே ரிலேஷன்ல வந்துருது. அந்த ரிலேஷனை மட்டும் நம்ம எடுத்து ரிலேஷன் ஆர்ல எழுதுறோம். ஓகேவா, ஈக்குவிவேலன்ட்லி இந்த ரிலேஷன் ஆர் கேபிட்டல் ஆர் டினோட் பண்ணிட்டு அதை நம்ம ஒரு செட்ல எழுதுறோம். இது வந்து ஒரு சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. நம்ம வந்து என்ன பாருங்க, எங்க நோட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஏ கிராஸ் பில இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் பாருங்க, அது வந்து சிலது வந்து ஆர் ரிலேஷன் ஆர்ல இருக்காது. ஓகேவா, ரிலேஷன் ஆர் வந்து ஏ கிராஸ் பில ஒரு சின்ன சப்செட், ஒரு சின்ன பார்ட், சில ஆர்டர் பேஸை மட்டும் எடுத்து எழுதியிருப்போம். சிலது வந்து இருக்காது. என்னென்ன இருக்காதுன்னு பாருங்க, 5,4 இல்ல பாருங்க, 7,4 இல்லையா, ஏன்னா அது இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணல. இஸ் லெஸ் தென் சொல்லியிருக்காங்க, 5 is less than 4 இல்லையே, 7 is less than 4 அதுவும் இல்லை. அதனால அந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணாததுனால அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால அது ஆர்டர் பேஸ் நம்ம எழுதல. புரிஞ்சுதா, அதனால ஏ கிராஸ் பியோட சப்செட் தான் ரிலேஷன் ஆர். ஆர்ன்றது ரிலேஷன் இதோட ஏல இருந்து பிக்கு ரிலேஷன். ஓகேவா, ஓகே, ஏல இருந்து பிக்கு ரிலேஷன்ல நீங்க பி கிராஸ் ஏ பார்க்க கூடாது, ஏ கிராஸ் பி தான் பார்க்கணும். புரிஞ்சுதா, ஒருவேளை பில இருந்து ஏக்கு ரிலேட்டடா இருந்துச்சுன்னா, பில இருந்து ஏக்கு ரிலேட்டடா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க பி கிராஸ் ஏ பார்க்கணும். அதோட சப்செட் தான் என்னது, ரிலேஷன் ஆர். ஓகேவா, ஓகே, செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்க. செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு என்ன தெரியுது, செட் ஏ இருக்கு, செட் பி இருக்கு. செட் ஏல வந்து 1ல இருந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்கு, 1ல இருந்து 5 நம்பர்ஸ் எழுதியிருக்கோமா. செட் பில வந்து மூணு பேர் இருக்காங்க, 3 எலமெண்ட்ஸ். ஓகேவா, இதுல ரிலேஷன் ஆர் பிட்வீன் த அபோவ் செட்ஸ் ஏ அண்ட் பி கேன் பி ரெப்ரசன்ட் பை an arrow diagram. ஓகேவா, ஆரோ டயக்ராம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஆரோ டயக்ராம்ல உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, இந்த மாதிரி ஒரு செட்டு இப்படி எழுதிட்டு, ஓகேவா, எழுதிட்டு அதுல இருக்க ரிலேஷனை போட்டு காமிக்கிறது தான் ஆரோ டயக்ராம். ஆரோஸ் வச்சு அதை நம்ம ரிலேஷனை காமிக்கிறோம், கேபிட்டல் லெட்டர்ல ரிலேஷனை டினோட் பண்றோம். ஓகே, இந்த ஏல இருக்க சில எலமெண்ட்ஸ் வந்து பில ரிலேட்டடா இருக்கு. இந்த டொமைன் ஆஃப் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 இதுல இருக்க ரிலேஷனை மட்டும் இந்த ஆரோ டயக்ராம்ல இருந்து நம்ம கோடொமைனு, டொமைனு, ரேஞ்ச் எல்லாம் எழுதுறோம். ஓகேவா, டொமைன் ஆஃப் ஆர் 1ல இருந்து 4 வரைக்கும். ஓகேவா, இதெல்லாம் ரிலேட்டடா இருக்கு. ஏன்னா டொமைன்ன்றது வந்து செட் ஏல ஒரு சின்ன பார்ட், சப்செட். ரேஞ்சுன்றது வந்து பி செட்ல ஒரு சப்செட். கோடொமைன்ன்றது வந்து பி ஃபுல்லாவே கோடொமைன் தான். ஓகேவா, இப்ப எதுல ரிலேட்டட் ஆயிருக்கோ, ரிலேஷன்ல வந்திருக்கோ, கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வந்திருக்கோ அதை எல்லாத்தையுமே டொமைன்லயும் ரேஞ்ச்லயும் எழுதுவோம். ஓகேவா, ஆனா கோடொமைன்ல
அது ஃபுல் செட்டு ரிலேட்டடே ஆகலைன்னா கூட, ரிலேஷன் நடக்கலைன்னா கூட அந்த செட்டை வந்து நம்ம கோடொமைன்ல எழுதுவோம். ஓகேவா? இப்போ டொமைன்றது வந்து சப்செட் ஆஃப் செட் ஏ, கோடொமைன்றது வந்து ஃபுல் செட் பி. இப்போ ரேஞ்சுன்றது வந்து சப்செட் ஆஃப் பி. ஓகேவா? புரிஞ்சுதா? இது ஆரோ டயக்ராம்ல பண்ணியிருக்கோம். இதுல நமக்கு என்ன தெரியுது? ரேஞ்சும் கோடொமைனும் சேமா இருக்கு. ஏன்னா செட் பில இந்த மூணுமே ரிலேஷனுக்குள்ள வந்திருக்கு. இப்ப ரிலேஷன் இல்லஸ்ட்ரேஷன் 3 பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 1ல இருந்து 10 வரைக்கும். அப்புறம் ஹைட் வந்து பாருங்க 10 ஹைட் கொடுத்துருக்காங்களா? இல்ல ஆனா சில 10 ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சிலது வந்து ரிப்பீட் கூட ஆகலாம். இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க? ஆரோ டயக்ராம்ல பாருங்க, ஹைட்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. இதை வந்து செட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது செட் பின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க? ஹைட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கு. ஹைட்டுன்ற அந்த இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கு. அந்த ரிலேஷனை வந்து எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, ஹைட்ஸ் கமா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எழுதிருக்காங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் செட்டு ஃபர்ஸ்ட் செட்டு அது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் எழுத போறோம். ஓகே, இதை வந்து நம்ம ஆர்டர் பேஸா எழுதியிருக்கோம். அதுக்குள்ள இருக்கிற ரிலேஷனை இந்த எலமெண்ட் வந்து அடுத்த செட் இருக்க எலமெண்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கு. அந்த ரிலேஷனை வந்து நம்ம என்னன்னு பண்றோம்? ஆர்டர் பேஸா எழுதுறோம். ஓகேவா? இங்க பாருங்க 4.5 ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கு. இங்க எழுதிருக்கோமா? 4.5 பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கு, ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிலேட்டடா இருக்கு. அதனால ஃபோர்த்துக்கும் எழுதிருக்கோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எழுதிருக்கோம், ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டுக்கு எழுதிருக்கோம். இதே மாதிரி அதோட ரிலேஷனை நம்ம பார்த்து அதை ஆர்டர் பேஸ்ல எழுதணும்னா அதை ரிலேஷன் சொல்லலாம். ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. நம்ம ஹைட்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேஷன் எழுதிருக்கோம். இப்ப அடுத்தது பாருங்க, முடிஞ்சது. லாஸ்ட் பார்ட் என்னன்னா நல் ரிலேஷன். நல் ரிலேஷன்னா என்ன? நல் ரிலேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் ஒரு செட் இருக்கு ஏ, செட் ஏ. ஓகேவா? செட் பி இருக்கு. இந்த ரிலேஷன் ஏ டு பி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது ஆர். அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு கண்டிஷன் என்ன? கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மைனஸ் பி, a minus b equal to 8. இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணாதான் அது ரிலேஷனே நடக்கும் அதுக்குள்ள. ஆனா பாத்தீங்கன்னா a minus b பண்ணா 8 வர மாதிரி இதுக்குள்ள ரிலேஷனே கிடையாது. ஏன்றது வந்து ஏ செட்ல ஒரு எலமெண்ட், பின்றது வந்து பின்ற ஒரு செட்ல ஒரு எலமெண்ட். ஆனா இது ரெண்டு எலமெண்ட்டும் வச்சு நம்ம ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி 8 வர வைக்க முடியல. அப்ப நம்மளுக்கு ஆர்டர் பேஸ் என்ன கிடைக்குது? நோ ஆர்டர் பேஸ். ஆர்டர் பேஸே கிடைக்கல. ஏன்னா இந்த கண்டிஷன் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. அதனால இந்த ரிலேஷன் இந்த கண்டிஷன்ல வராததுனால இந்த ரிலேஷனோட செட் என்னது? நல் செட்டு. ஓகேவா? நல் செட் இப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இது என்னன்னு சொல்லுவோம்? நல் செட்டுன்னு சொல்லுவோம். புரியுதா? நல் செட்டு. இது எம்டி செட்டு, நல் செட்டுன்னு சொல்லலாம், வாய்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? இது நோ எலமெண்ட்ஸே இல்லைன்னா இதை வந்து நம்ம நல் ரிலேஷன் சொல்லுவோம். இந்த ரிலேஷன் which contains no element is called null relation. ஓகேவா? ஓகே, நோட் என்ன நோட் பண்ண போறோம்? இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. A relation can be represented algebraically either by roster method or by set builder form. ஓகேவா? செட் பில்டர் மெத்தட். நம்ம ஒரு ரிலேஷனை அல்ஜிப்ரிக்கலா ரோஸ்டர் ஃபார்ம்லயும் எழுதலாம், செட் பில்டர் ஃபார்ம்லயும் எழுதலாம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் an arrow diagram is a visual representation of a relation. An arrow diagram is a visual representation of a relation. arrow diagram வந்து நம்ம விஷுவலா நம்ம ரிலேஷனை ஈஸியா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு உருவாக்குனது arrow diagram. ஓகேவா? எதை வேணும் நம்ம விஷுவலா பார்க்கறதுக்காக உருவாக்குனது arrow diagram. இந்த arrow diagram வச்சு நம்ம ரிலேஷனை விஷுவலா நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இதுதான் நம்மளுக்கு சொல்றாங்க இந்த நோட்ல. புரிஞ்சுதா? யாருக்காவது புரியாம இருக்கா? புரியாம இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. லாஸ்டா ஒன்னே ஒன்று இருக்கு, அதை மட்டும் பார்த்துடலாம். ஒரு சின்ன பாயிண்ட். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே கார்டினல் நம்பர் என்னன்னு சொல்லியிருக்கேன்ல, இருந்தாலும் திருப்பி சொல்றேன். கார்டினல் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ செட். ஒரு செட் இருக்கு, அதுக்கு நடுவுல உள்ள வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. அந்த செட்ல இருக்க எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதுனா தட் இஸ் த கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட். இது வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ செட்னு சொல்லலாம். இந்த செட் ஏல வந்து என்னென்ன இருக்கு? இப்போ வந்து செட் ஏல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பின்னு வச்சுக்குவோம்.
ஏன்னா n ஆஃப் பி ரெண்டு செட் எடுத்துக்கும், n ஆஃப் பியில் இருக்கிறத வந்து கியூன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ டோட்டல் த டோட்டல் நம்பர் ஆஃப் relations total number of relations that exist from A to B. இதை வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் செட் ஏல இருந்து பிக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, எத்தனை எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு செட் ஏல இருந்து பிக்கு, எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் n ஆஃப் ஏவும் n ஆஃப் பியும் கொடுத்துருக்காங்க. n ஆஃப் ஏ வந்து பின்னு சொல்லிட்டாங்க, n ஆஃப் பி வந்து கியூன்னு சொல்லிட்டாங்க. n ஆஃப்னா என்னது? கார்டினல் நம்பர். கார்டினல் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ செட், அதை தான் கார்டினல் நம்பர்னு சொல்லுவோம். அதை n ஆஃப் செட் எழுதலாம். ஓகேவா? நான் வந்து n ஆஃப் ஏன்னு எழுதியிருக்கேன், அது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ, அது பி. அதே மாதிரி பிக்கு கியூ. ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் ஏ டு பி. எப்படி? இதுக்கு ஒரு என்ன ஃபார்முலா இருக்குன்னா 2 பவர் PQ. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? 2 பவர் PQவா? என்னது இது? 2 பவர் n ஆஃப் A மல்டிப்ளை பை n ஆஃப் B. ஓகேவா? இதுதான் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் உங்களுக்கு புரியுறதுக்காக, PQன்னு. ஓகேவா? பவர்ல அதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணணும். எதுக்கு? ரெண்டு செட்டுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, என்ன எழுதியிருக்கேன்? 2 பவர் n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி எழுதியிருக்கேன். ஓகேவா? இதை தான் நம்ம 2 பவர் PN PQன்னு சொல்றோம். ஓகேவா? இப்படிதான் எழுதியிருக்கோம். இது இந்த ஃபார்ம்ல இருந்து தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். புரிஞ்சுதா? இதுதான் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு ரிலேஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம 1.2 போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? புரியலனா கூட கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க. ஓகேவா? சொல்றது தான் நாங்க இருக்கோம். தேங்க்யூ.